நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாரிகார்த்திக் EPS ஓட டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் விமர்சனத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய விவரங்கள். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்து தனது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் 2026 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் என தொடர்ந்து சொல்லி வருகிறேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபித்தது போலவே டெல்லியில் இருந்து எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படிய நிதியை வாங்கி தருவதற்காகவா என கேள்வி கேட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா அவர்கள் சென்றிருக்கிறார் எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா, சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா, இல்லை அது முற்றிலுமாக இல்லவே இல்லை என சொல்லியிருக்கும் முதலமைச்சர்கள் எங்களுக்கு என்ன என்ற மனநிலையில் தான் எதிர்க்கட்சியினர் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் என்றும் தேர்தல் களத்தை சந்திப்பதற்காகவே டெல்லி சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தற்போது அவர்கள் சென்றிருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கவா அவர்கள் டெல்லி பயணித்திருக்கார் எனும் கேட்டிருக்கும் முதலமைச்சர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அடுக்கி வைத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் திமுக செய்தியும் தொடர்ச்சியாக பேசி வச்சிருக்கிறார். மேலும் அந்த அடிப்படை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள். தங்கள் சுயநலத்துக்காக சொந்த கட்சியை அடமான வைப்பது போல் தமிழ்நாட்டையும் டெல்லியும் அடகு வைக்க தயங்காதவர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் எனவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். இனி எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதை மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்குமான வலிமை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே உண்டு என்பதை மக்களிடம் உறுதிப்படுத்த நம்பிக்கை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த நம்பிக்கையை உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சிதான். அதனால்தான் நான் மக்களிடம் செல்வோம், களத்தில் நின்று வெற்றி பெறுவோம் என பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நம்மை விட்டு மறைந்த போது திமுக கழகத்தையும் ஆட்சியும் முத்தமிழர் கலைஞரிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார். இதன் அடிப்படையில் தான் வெற்றியுடன் தொடர்ந்து தனது பணிகளை நாம் செய்து வருகிறோம் என முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொள்கை பாதையில் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அமைந்திட 2026 தேர்தல் களத்தில் நிற்போம், வெல்வோம் என உறுதியளிக்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். உடன்பிறப்புகளே, உங்களுடைய அயராத உயிர்ப்பில் நாம் வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர்கள் நம்பிக்கையோடு தங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.